கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மோசேயை கொண்டு கொடுத்த 10 கட்டளைகளை சுருக்கமாக பார்ப்போம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஈச்சியாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. இந்த 10 கட்டளைகள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று மத்தேயுவில் நாம் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூறப்பட்ட 10 கட்டளைகள் இன்றைக்கு இயேசுவின் காலத்தில் 2 கற்பனைகளாக மாற்றப்பட்டு நியாய பிரமாணம் முழுவதும் இந்த 2 கற்பனைக்குள் அடங்கிவிட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி வந்து நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அப்பொழுது இயேசு சொன்ன பதிலை குறித்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். இதில் 2 கற்பனை என்னவென்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். இது முதலாம் பிரதான கற்பனை. இந்த கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் உரியதாகும். 2, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். இது 2ஆம் கற்பனை. இந்த கற்பனை மனிதனுக்கும் உரிய கற்பனையாகும். இந்த 2 கற்பனையும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. ஆமென்.